அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களை, தன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களை எந்த காலத்திலும் கைவிட்டது கிடையாது, கைவிடவும் மாட்டார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக, நிரூபிக்கும் விதமாக பல அற்புதங்களை நாம் கண்டுண்டு வரோம் இல்லையா? அதாவது ஒருத்தர் தீராத நோயோடு அவஸ்தையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மகானை நம்பி வந்தால் மகான் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு வழிகாட்டி அவர்களையும் குணப்படுத்துகிறார்னு பார்த்துருக்கோம். பிள்ளை பேர் இல்லாமல் கஷ்டப்படும் பெற்றோர்கள் பெரியவாள்கிட்ட பெரியவா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும் பொழுது அந்த மகானின் பிரசாதமே எந்த அளவிற்கு தன் அற்புதங்களை நிகழ்த்தி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் பெற்று தந்திருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் கல்யாணம் ஆகலை பெரியவா, என் குழந்தைக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியல பெரியவான்னு வேண்டிக் கொண்ட பெற்றோர்களுக்கு அவர்கள் கண் முன்னமேயே அடுத்தடுத்து விரைவாக எவ்வாறு தன் குழந்தைகளுக்கு திருமணம் நிகழ்ந்து வருகிறதுன்னு பார்த்துருக்கோம். அப்படி நாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ கஷ்டங்களில் வரும் பக்தர்களை எப்படி மகான் தூக்கி விட்டுருக்காருன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? கடந்த பகுதியில் மகா சுவாமிகள் ராஜேஸ்வரி அம்மையார் இன்னைக்கு ராத்திரி வந்து விடுவார்கள் அப்படின்னு நரசிம்மனிடத்தில் சொன்னார். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் ஒரே பதற்றம், நம்ப முடியவில்லை, ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஃபோன் வந்திருக்கே ராஜேஸ்வரி அம்மையார் காலமாகி விட்டார்கள் என்று. ஆனால் ராஜேஸ்வரி அம்மையார் எவ்வாறு உயிர் பெற்று வந்தார், மகாபிரியவாளின் கருணை எவ்வாறு அவர்களை காத்தது என்பதை நாம் இந்த பகுதியில் காணலாம். பெரியவா கும்பகோணத்துக்கு மகாமகத்துக்கு போன ராஜேஸ்வரி அப்படியே அந்த குளத்தில் செத்து போயிட்டாலாம் பெரியவா. அவளை யாரோ எடுத்த வாத்தில் வச்சுட்டு இருக்காளாம், ஆம்புலன்ஸில் அனுப்ப போகிறேன்லாம் சொல்கிறா பெரியவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவான்னு சொல்லும் பொழுது மகான் சிரிச்சாராம். இப்போ எல்லாருக்குமே ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவர் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கார். இவர் ஸ்ரீமடத்திலேயே தொண்டு செய்தவருக்கு இப்படி ஒரு சோதனை. அப்போது மகான் என்ன விவரம்னு கூட கேட்கலையே, சிரிக்கிறாரே. கஷ்டத்தை சொல்லும் பொழுது மகான் சிரிக்கிறாரே, என்ன இது, அதுவும் சாதாரண கஷ்டமா அது? கேட்கும் பொழுது என்னடா ஆச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாராம். என்ன பெரியவா, அதான் ராஜேஸ்வரி போயிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளே பெரியவா, இந்த சோகத்திலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது பெரியவா? இதுதான் என் தலைவிதினா, அதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த சோகத்திலேருந்து வெளியே வர சக்தியை நீங்கள் கொடுங்கோ பெரியவா, அதையாவது கொடுங்கோன்னு இவர் அப்படியே வேண்டிண்டு அழ நரசிம்மர் மகாபிரியவா முன்னாடி. எதுடா சோகம்ன்ற, வாத்துக்காரி உசுரோடு இருக்காளே அதுதான் நோக்கு சோகமா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். யாருக்கும் ஒன்றும் புரியல. இல்லை ஃபோன் வந்தது பெரியவா, அவசியமாக இருக்காடா, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நேராக ஸ்ரீமடம் சேர்ந்துருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் மகான். இப்போது இவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. இவனா மகான் இப்படி சொல்கிறா. ஆனால் கும்பகோணத்திலிருந்து ஃபோன் பண்ண அந்த தம்பதி என்ன சொன்னால், ராஜேஸ்வரி அம்மையார் இறந்து விட்டதாக சொன்னார். இப்போ என்ன நிகழப்போகிறதுன்னு இவர்களெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது இப்போ நேரம் கும்பகோணத்தில் பார்க்க வேண்டும். ஆம்புலன்ஸு இன்னும் வரலை. இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தம்பதியர் ஒரு தனியார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இங்கே வாங்க, இவங்களை தூக்கிக்கிட்டு இப்போ காஞ்சிபுரத்துக்கு போய் சேரணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸும் இன்னும் வந்து சேரவில்லை. அந்த கணவர், அந்த மாமா என்ன பண்ணுறார், வாசலுக்கு போய் பார்த்துட்டு வரார், வண்டி வருதான்னு. இன்னும் வண்டி வந்த பாடில்லை. என்னடா இது? இந்த அம்மையார், இவருடைய மனைவி, அவர்களுக்கும் ஒரே பதற்றம். என்னங்க வண்டி வந்துடுச்சா, என்னங்க வண்டி வந்தா கேட்க மாற்றி இந்த பூனை மாதிரி வாசலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வராங்க. இந்த அம்மையார் இன்னும் ரேழியிலே கிடத்தப்பட்டு இருக்கிறாள். ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது என்னமாது வண்டி இன்னும் வரலையேன்னு சொல்ல அந்த அம்மையார் உள்ளே வந்துடுறோம். உள்ளே வந்துட்டு பார்த்தா அந்த போர்வைக்கு மேல் இருந்த ராஜேஸ்வரி அந்த கை கால்களை அசைவது இவர்களுக்கு தெரிகிறது. பாருங்கோ, மகா சுவாமிகள் எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னு. மருத்துவர் பரிசோதனையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு இவர் இறந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார் இல்லையா? ஆனால் எப்படி அந்த அம்மையார் கை கால்களை அசைக்கிறார்? அப்படியும் இவர்களுக்கு நம்பிக்கை வரலை. இந்த அம்மையார் அப்படி பார்த்துட்டு என்ன கை கால் அசைகிறது, ஏதோ யோசிச்சுட்டு திரும்பத்துக்குள்ளே பார்த்தா மறுபடியும் கால்கள் அசைகிறது. ஏன்னா உள்ளே வாங்கோன்னு கூப்பிடும் பொழுது, அட இருமா ஆம்புலன்ஸ் வந்தால் நான் சொல்ல போகிறேன், ஏன் கத்துற அப்படின்னு கேட்டுட்டே உள்ளே வந்தார்னா, நான் அதை சொல்லலைங்க, இந்த அம்மாவோட கால் அசைது பாருங்கன்னு பார்த்தா அந்த அம்மையாரின் விரல்களும் அசைகிறது. அந்த அம்மையார் வலியில் மெதுவாக அப்படி முணுமுணுக்க தொடங்கி அப்படி கண்களை திறந்து மங்களாக அப்படி பார்க்குறா. இவர்களுக்கு ஆச்சரியம் சற்றும் தாங்க முடியவில்லை. ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆனந்தம். ஆஹா, இந்த அம்மையார் இன்னும்
மரணிக்கவில்லை, உயிரோட தான் இருக்காங்கிறது தெரிஞ்சதுமே இவர்கள் இருவருக்கும் தங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஒரு அனுபவம் நிகழ்ந்தது போல் ஆனந்தப்பட்டு போகிறார்கள். ஏமா என்னம்மா ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு இவர்கள்லாம் கேட்பதற்குள் ராஜேஸ்வரி அம்மையார் எங்கே இருக்கேங்க, இது யார் வீடுன்னு அப்படியே ஒரு தேம்பிய குரலில் கேட்கிறார். நீங்கள் நல்லா தாங்க இருக்கீங்க, கும்பகோணத்தில் இருக்கீங்க, நான் உங்களை காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடும், போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெந்நீரை எல்லாம் வைத்து அந்த அம்மையாரும் அந்த கணவரும் நம் ராஜேஸ்வரி அம்மையாருக்கு ஒத்தடமெல்லாம் கொடுத்து அந்த வலியை போக்குவதற்கு கை கால்களை எல்லாம் பிடித்து விட்டு என்னென்ன பணிவிடையெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறா. இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நாம் எதேச்சியாக வண்டி எடுத்துன்னு போகும் பொழுது கூட ரோட்டில் யாராவது மயங்கி விழுந்தாங்கன்னா கூட அடடே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அம்மையார் இறந்தவர் என்று தெரிந்த பிறகும் அவரை தன் வீட்டிற்குள் எடுத்து கொண்டு வந்து அவர்கள் இல்லத்திற்கும் தகவல் சொல்லி எவ்வளோ பேர் தொண்டு செய்திருக்கிறார்கள். அது போதாதுன்னு அந்த அம்மையார் உயிரோடு தான் இருக்கிறார்னு தெரிஞ்சதுமே அந்த அம்மையாருக்கு வெந்நீரெல்லாம் வைத்து கொடுத்து கை கால்களை எல்லாம் பிடித்து கொடுத்து ஒத்தடமெல்லாம் வச்சு எவ்வளவு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்ததுமே அந்த அம்மையாருக்கே அந்த வலியும் தாங்காமல் அவ்வளவு நெகிழ்ந்து போய் விடுகிறாள். அவர் உங்களை மாதிரி இருக்கிறதுனால தாங்க அங்கங்கே மழையே பெய்யுது, மனிதநேயம் இன்னும் சாகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு என்னை காஞ்சிபுரத்தில் போய் விட்டுடுங்க, நான் மகா பெரியவாள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியறதுங்க, உங்கள் உடம்பெல்லாம் அவஸ்தையாக இருக்கும், நிறைய உள்காயம் வேறு இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், வண்டி வந்துடும், நாங்களே கூட வரோம், காஞ்சிபுரத்தில் போய் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறதுக்குள்ள அந்த ஒத்தடம் வைக்கும் பொழுது தான் காலை பார்க்கிறாள் அந்த மனைவி. ராஜேஸ்வரி அம்மையாரின் காலை பார்க்கும்பொழுது தெரியறது, ஒரு எலும்பு அப்படியே வெட்டுப்பட்டு அப்படி தோலிலிருந்து வெளியே வந்து துருத்துண்டு நிற்கிறதாம். எவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்துட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறா. இது சாதாரண வலி இல்லையே, இது பயங்கரமான வலியை கொடுக்கக்கூடியதாச்சே, இதை எப்படி இந்த அம்மையார் தாங்கின்னு இருக்கா, பெரியவா பெரியவான்னு சொல்லின்னு இருக்காளே எப்பா அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி வந்தாச்சு. அந்த கார் வந்ததுமே சரி நாங்களே கூட வரோங்க, காஞ்சியில் வந்து விட்டுடுறோங்கன்னு இருவரும் அந்த வண்டியில் ஏறும் பொழுது ராஜேஸ்வரி அம்மையார், இல்லைங்க கும்பகோணத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு, வேற யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வரக்கூடும், அதனால் நீங்கள் இங்கேயே இருந்து வரவங்களை பார்த்துக்கோங்க, நான் மட்டும் போகிறேன், எனக்கு பெரியவா பார்த்து பாருன்னு சொல்லி அந்த காரில் ஏறி அந்த அம்மையார் அமர்ந்து கொண்டே தனியாக கிளம்பி விடுகிறாள். அந்த காரில் கும்பகோணத்தில் இருந்து மத்தியானம் கிளம்பின அந்த கார் நேர காஞ்சியை நோக்கி பயணிக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா, எங்காவது இறந்தவர் மீண்டும் எழுந்து வந்து நாம் பார்த்திருக்கிறோமா? காஞ்சி மகானின் கருணை எத்தகையதுன்னா, தன்னிடத்தில் தன்னையே நம்பி தொண்டு செய்தானே ஒரு பக்தன், அவனுக்கு இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு துக்கம் வந்தாலும் அவன் தாங்குவானா? தாங்க மாட்டான் இல்லையா? அதற்காக எந்த எல்லைக்கும் போகி காலனை அழைச்சிண்டு போனாலும் மீண்டும் அந்த ஜீவனை திருப்பி அழைச்சிண்டு வந்து உயிர்ப்பித்து காத்திருக்கிறார்னா இது எதனால் சாத்தியமானது? அது மகான்களின் தபஸ், மகான்களின் சக்தி. மகான்கள் எந்த அளவிற்கு ஒரு தவம் செய்து அந்த சக்தியை தாங்களே வளர்த்து கொண்டிருந்தால் இப்பேற்பட்ட அற்புதங்களை தன் பக்தர்களுக்காக செய்ய முடியும். அந்த மகான்கள் என்றாவது தனக்காக தன் நலத்திற்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார்களா? இல்லையே. அனைத்து பக்தர்களுக்காக லோக க்ஷேமத்திற்காகத்தான் நிகழ்த்துவார்கள். இப்போ நேர காஞ்சிக்கு வருவோம், இன்னமும் முடியலை இந்த அற்புதம். இப்போ என்ன ஆறுது, அந்த அம்மையார் அழைச்சிட்ட அந்த கார் நேர ராத்திரி 8 மணிக்கு டான்னு காஞ்சி ஸ்ரீமடத்தின் முன் வந்து நிற்கிறது. அந்த அம்மையாரே இப்படி பொறுமையாக கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த ஸ்ரீமடத்தின் வாசலில் அவ்வளவு பேரும் திரண்டு விடுகிறார்கள். ராஜேஸ்வரி அம்மையார் அன்று அவ்வளோ பிரபலமாயிட்டாங்க. இறந்து போனதா செய்தி வந்தது, பார்த்தா காரில் உயிரோடு வராங்களே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு அப்படி பார்க்கும் பொழுது அப்படி அந்த கதவை ஒருத்தர் திறந்து விட அந்த அம்மையார் எப்படியோ கஷ்டப்பட்டு காலை ஊனி அப்படி கீழே வைக்கும் பொழுது வலி தாங்க முடியாமல் பெரியவான்னு கத்திடுறா. அப்படி கத்திட்டு அப்படியே பார்க்கறா, தன் கணவர் எங்காவது தெரிகிறாரான்னு ஓடி வரார் திரு நரசிம்மன் அவர்கள். தன் மனைவியை அப்படி கட்டி அணைச்சுன்னு, ராஜேஸ்வரி நீ திரும்பி வந்துட்டியா, நீ போயிட்டேன்னு சொன்னாலே, நீ உயிரோட வந்துட்டியே, அந்த கருணை தெய்வம் தான் உன்னை காப்பாத்திருக்கு, மகா பிரியவா தான் உனக்கு உயிர் கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்கா ராஜேஸ்வரின்னு சொல்ல இருவருமே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்படி அழுது எப்படியோ தன் மனைவியை அப்படி சப்போர்ட் அப்படி பிடிச்சுண்டு தட்டு தடுமாறு ஸ்ரீமடத்திற்குள் வருகிறார்கள். அப்பொழுது அந்த சாய்ந்த நாற்காலையில் மகாபிரியவா அப்படி இருக்கார். வா ராஜேஸ்வரி,
ராஜேஸ்வரி வந்தாச்சா, ராஜேஸ்வரி வந்தாச்சான்னு பெரியவா கேட்டுட்டே இருக்கா, சீக்கிரமாக வா அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்பொழுது இந்த சவுக்கு மரக்கட்டையெல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருப்பா இல்லையா, அந்த காலத்தில் அதை தாண்டி போய் யாரும் பெரியவா கிட்ட போயிடப்படாதுன்னு ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் அப்படி அந்த சவுக்கு மரக்கட்டை இருக்கும். அதிலிருந்து பக்தர்கள் தங்கள் குறைகளை சொல்ல மகான் அதை கேட்டுண்டு அதற்கான வழிகளை சொல்வார், ஆசிகளை பொழிவார். எப்படியோ தட்டு தடுமாறி வந்து அந்த சவுக்கு மரக்கட்டையை ஊனி பிடிச்சுண்டு பெரியவா பெரியவா நான் காப்பாற்றிட்டேலே பெரியவான்னு வேறு எந்த வார்த்தையுமே பேச முடியவில்லை ராஜேஸ்வரியால். அப்படி அந்த ஆனந்த கண்ணீரோடு இருவரும் மகானிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் அதற்குள் மகா சுவாமிகளே மருத்துவர்களையும் அழைச்சென்று வர ஏற்பாடு பண்ணிட்டார். இப்போ ஏற்பட்ட ஒரு சிக்கல்லிருந்து ராஜேஸ்வரி வரப்போறா, அவளுக்கு உள்காயம் வெளிக்காயம் எல்லாத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லணும், என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மருத்துவர் குழுவும் அங்கே வந்தாச்சு. அவர்களையும் உடனடியாக பரிசோதிக்க செய்கிறார் மகான். அப்படி பரிசோதித்தவர்கள் சற்று ஸ்தம்பித்து விடுகிறார்கள். இந்த ராஜேஸ்வரி அம்மையாரின் இடது காலை பார்த்ததுமே அங்கே பார்த்தா முட்டிக்கு கிட்ட ஒரு எலும்பு அப்படி வெளியில் வந்து துருத்திட்டு நிற்கிறது, பல உள்காயங்கள் இரத்த காயங்களோட. இதை பார்த்ததுமே ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகாரியம் அவர்களிடத்தில் அந்த மேனேஜர்கிட்ட போய், சார் பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, ஒரு எலும்பு வெளியே நீட்டிக்கிட்டு நிற்குது சார், இந்த வலியோடு யாராலையுமே கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஆனால் இந்த அம்மா எப்படி தான் கும்பகோணத்திலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. இப்போ கூட இந்த அம்மா பெரியவா பெரியவான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன், அந்த பெரியவா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பெரியவா நாமம் மட்டும்தான் இவங்களை இந்த வலியிலேருந்து காப்பாற்றின்னு இருக்கு சார். இது சாதாரணமான விஷயம் இல்லை, இதற்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு ராடை உள்ளே வச்சு அந்த எலும்பை நம்ம கட்டி நிறுத்தணும் சார், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் காலை காப்பாற்றுறது அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்ரீமடத்தின் மேனேஜர் மகாஸ்வாமிகள்கிட்ட சொல்கிறார், பெரியவா நம்ம ராஜேஸ்வரி அம்மாவுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஒரே ஒரு முட்டி எலும்பு வெளியே துருத்திக்கிட்டு நிற்கிறதான், அது உயிருக்கே கூட ஆபத்தாயிடும்னு சொல்லியிருக்கா, அப்படியா எப்போ அட்மிட் பண்ண போகிறாளாம் அப்படின்னு கேட்டார் மகான். இன்றைக்கி ராத்திரியே அட்மிட் பண்ண சொல்லியிருக்கா பெரியவா அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அப்படியா அப்போ இன்றைக்கி ராத்திரி அட்மிட் பண்ணால் இன்றைக்கி ராத்திரியே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாளா அப்படின்னு ஒன்றுமே தெரியாதது போல் மகான் கேட்டார். இவர் போய் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அதை கேட்க, டாக்டரும் இல்லை சார் இன்றைக்கி அட்மிட் பண்ணால் நாளைக்கு காலையில் தான் சார் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓஹோ எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு மேனேஜர் கேட்க, 2 நாள் மருந்து மாத்திரையோடு அவங்க இருந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அதை அப்படியே எடுத்துன்னு வந்து மகா பெரியவாள்கிட்ட சொல்கிறார் மேனேஜர். இல்லை பெரியவா இன்றைக்கி அட்மிட் பண்ணால் நாளைக்கு காலையில் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம், அப்புறமும் 2 நாள் இல்லை 3 நாள் கூட ஆகலாம், அந்த மருந்து மாத்திரைக்கெல்லாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கா. அப்படியா அப்போ இன்றைக்கி ராத்திரி அட்மிட் பண்ணி நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்போ ராத்திரி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாரா மகான். எவ்வளோ கேள்வி கேட்குறாரு பாருங்கள், எதுவுமே தெரியாதது மாதிரி. அதற்கு மேனேஜரும் இல்லை அந்த உள்காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு வேறு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்காங்கிறத பரிசோதித்து பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை பண்ணுவா பெரியவா. அப்படியா சரி சரி ஓகே, ஆனால் இன்றைக்கி அவளை அட்மிட்லாம் பண்ண வேண்டாம், அவள் எங்கள் ஸ்ரீமடத்திலேயே இருக்கட்டும், நான் சொல்லும்பொழுது அட்மிட்லாம் பண்ணிக்கலான்னு போய் டாக்டர்கிட்ட சொல்லிவிடு சரியா அப்படின்னு மகான் சொல்லிட்டார். இதையும் போய் மேனேஜர் சொல்ல அந்த மருத்துவர்கள் குழுவும் அங்கிருந்து கலைந்து விடுகிறது. இப்போது நரசிம்மனை அழைச்சார். ஏன்பா ராஜேஸ்வரிக்கு ஏதோ முட்டியில் எலும்பு துருத்துண்டு நிற்கிறதாமே. ஆமாம் பெரியவா பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது பெரியவான்னு இப்போ அவர் சொல்ல, சரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி விபூதியை அவர் கையில் கொடுத்து கொஞ்சம் வில்வ இலைகளை கொடுத்து இன்றைக்கி ராத்திரி முழுக்க அவள் காலில் நீ தடவி விட்டுண்டே இரு சரியா, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஓய்வெடுத்துக்க போயிட்டார் சுவாமிகள். எல்லாருக்கும் ஒரே கேள்வி, இப்படி ஒரு எலும்பு இப்படி ஒரு காலை வச்சுன்னு இருக்காளே அட்மிட் பண்ண வேணான்ட்டாரே பெரியவர் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது நரசிம்மனும் அசையாத நம்பிக்கையோடு ராத்திரி முழுக்க அந்த விபூதியையும் வில்வத்தையும் எடுத்துட்டு பெரியவா பெரியவான்னு சொல்லிகிட்டே தடவி விடுறார். அந்த அம்மையாருக்கும் பயங்கரமான வலி இப்பொழுது தான் தெரியறது. அந்த வலி இத்தனை நேரம் தெரியாத அந்த வலி இப்பொழுது தெரியறது. அந்த சோகத்திலும் வலியிலும் பெரியவா பெரியவான்னு காலை பிடிச்சுட்டே அந்த அம்மையார் அப்படியே தூங்கிடுறா. நம் நரசிம்மன் அவர்களும் அந்த விபூதியும் வில்வத்தையும் பெரியவா பெரியவான்னு சொல்லி தடை விட்டுட்டே இருக்கார். அந்த வில்வத்தை அப்படி மயிலிறகு போல் பிடிச்சிட்டு அப்படியே சாஃப்டாக நீவி விட்டுட்டே இருக்கார் அந்த எலும்பு மேலே. அந்த இருட்டு பொழுதிலும் அவர் தூங்காமல் பண்ணிகிட்டே இருக்கார்.
மகாபிரியவரின் அந்த அன்பு என்ற அந்த மந்திரத்திற்கு வசப்பட்டு நம் ராஜேஸ்வரி அம்மையாரும் தூங்கி விடுகிறார். அடுத்த நாள் காலை பொழுதும் விடுகிறது. மகானும் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு தன் அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுன்னு அப்படி இவர்கள் இருக்கும் அறை வழியாக வந்து அப்படி நின்று திரும்பி பார்க்குறார். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிஷ்யர் வெளியிலேருந்து குரல் கொடுக்குறார். பெரியவா வந்திருக்கா, வெளியே வாங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது நம் நரசிம்மன் அவர்கள் வெளில வரார். ஏன்பா ராஜேஸ்வரி நானா தூங்கினாளா அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு எதுவுமே தெரியாததை போல் அப்படி கேட்குறார். நல்லா தூங்கினா பெரியவா, எல்லாம் பெரியவாளுடைய அருள், பெரியவாளோட கருணை, பெரியவா தான் காப்பாற்றினான்னு மறுபடியும் இவர் ஆனந்த பரவசத்தில் அப்படி பேசும் பொழுது, சத்த இரு அவள் காலில் ஒரு எலும்பு நேத்திக்கு துருத்துண்டு வெளியே வந்து நின்றுதே, டாக்டர் கூட ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னாலே, இப்போ எப்படி இருக்குது அந்த எலும்பு, நீ பார்த்தையா? அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வருது, அடடா அங்கே ஒரு எலும்பு இருந்ததை வெளியே நீட்டிண்டு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலே நம்ம கூட பார்க்கவே இல்லையே, அப்படியே தடவி விட்டு நம்மளும் தூங்கி போயிட்டோமேன்னு யோசிச்சுண்டு இதை பார்க்குறேன் பெரியவான்னு கடுகடுன்னு உள்ளே போய் அந்த முட்டி கீழே அப்படி விலக்கி பார்த்தால் அந்த எலும்பு இருந்த இடமே தெரியவில்லை. அது எப்படி வெளியே நீட்டிண்டு இருந்ததோ, எவ்வளோ நீட்டத்துக்கு அது இருந்ததோ, இப்போ அது காணவே காணும். அதுவாக உள்ளே போய் அழகாக அமர்ந்து விட்டது. எப்படி இது நிகழ்ந்தது? இவர் அந்த ஆனந்த பரவசத்தோடு, பெரியவா அந்த எலும்பு சரியாயிடுத்து பெரியவா அப்படின்னு சொல்லி, சங்கரா நீங்கள் தான் கண் கண்ட தெய்வம், நீங்கள் இல்லைனா நாங்கள் எங்கே போயிருப்போன்னு அப்படி நமஸ்காரம் பண்ணும்பொழுது, எல்லாம் காமாட்சியோட கிருபடா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் சிரிச்சுட்டே நகர்ந்து விடுகிறது. ஆக இறந்தவர் மீண்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்கிற மனோநிலையில் தான் எல்லாரும் இருந்திருப்பார்கள். அதற்கு கூட வழி செய்யாமல், அதுவும் நிகழாமல் அவ்வளவு பெரிய எலும்பு எப்படி அதுவாக உள்ளே வந்து அமர்ந்து கொண்டது? எலும்பு வெளியே வந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஃப்ராக்சராக இருந்திருக்கணும். அந்த வலி அந்த அம்மையாருக்கு எப்படி தெரியாமல் இருந்தது? அந்த அம்மையார் என்ன பெயின் கில்லரை எடுத்துக்கொண்டார், எந்த மருந்தினை போட்டுக்கொண்டால், என்ன மருந்தினை தடவி கொண்டால், என்ன ஊசி செலுத்தி கொண்டால், எப்படி அந்த வலியே தெரியாமல் ஒரு ராத்திரி பொழுதை அந்த அம்மையாரால் கடக்க முடிந்தது? இப்பேற்பட்ட ஒரு எலும்போடு எவ்வாறு ராஜேஸ்வரி அம்மையார் கும்பகோணத்திலிருந்து காஞ்சி வரை அமர்ந்து கொண்டு வந்தார் காரில்? என்ன மருந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது என்றால், பெரியவா என்ற அந்த ஒரு மருந்து தான் இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் நிகழ்த்தியிருக்கிறது. எதுவுமே அறியாத தன்னுடைய அந்த பக்தன் எந்த கஷ்டமும் பட்டிடக்கூடாது, எந்த சிரமத்திற்கும் ஆளாயிடக்கூடாதுன்னு அந்த தெய்வம், அந்த லோக மாதா தன் குழந்தைகளை எவ்வாறு காத்து வருகிறாள்னு பார்த்துட்டோம்னா, எவ்வளவு செலவாகி இருக்கும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவர் தன் திருக்கரத்தால் கொடுத்த அந்த விபூதி இவ்வளவு அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறது என்றால், எது இதற்கெல்லாம் காரணம்? பக்தர்கள் மகா சுவாமிகளின் மேல் வைத்திருக்கும் உண்மையான பக்தி ஒன்று மட்டுமே அனைத்து அற்புதங்களுக்கும் காரணமாகிறது. திடமான பக்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை, மகா சுவாமிகள் நம்மை காப்பார், மகா பெரியவா நம்மளை பார்த்துட்டே இருக்கார் என்ற அந்த எண்ணம், அந்த திடம் யாருக்கு வருகிறதோ, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்று அந்த கஷ்டங்கள் வராமல் நம்மை தடுத்து காப்பார். இல்லை அந்த கஷ்டம் நமக்கு வர வேண்டும் என்பது விதியாக இருந்தால் அதையும் மாற்றி அமைத்து இறந்தவராக இருந்த போதிலும் நம்மை மீட்டு வந்து ரட்சிப்பார் என்பது நிச்சயமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.